சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வைகோ நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது சுற்றுச்சூழல் ஆர்வலருடன் இணைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றியதாகவும், கருவேல மரங்களில் இருந்து வெளியாகும் கரியமில வாயு காரணமாக தனது நுரையீரல் தொண்டை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சில இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கருவேல மரங்களை அகற்ற ஆட்சேபம் தெரிவித்ததன் மூலமாக பொதுமக்கள் பங்களிப்பு ஊக்கக்குறைவு ஏற்பட்டதாகவும், மாவட்ட ஆட்சியரின் தலையீடு பிறகு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் சம்பந்தமாக உரிய உத்தரவு வழங்கும்படி தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், மரங்களை அகற்றி அனுமதி கோருவதற்கு 24 மணி நேரங்களில் அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் வைகோ கேட்டுக் கொண்டார். அரசு தரப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை 90% அகற்றிவிட்டதாகவும், வட மாவட்டங்களில் இந்த பணிகள் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதிமன்றம் நியமித்த நீதிபதிகளுடன் அரசு துறை செயலாளர்கள் எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை எனவும், இதனால் நீதிபதிகளுக்கு யாரை சந்திப்பது என்பது கூட தெரியவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். அதனையடுத்து சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்த நீதிபதிகள் வருகிற ஜூலை 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி தேவையான ஆலோசனையை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அதே போல சீமை கருவேலங்களை அகற்ற தேவையான நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள், அரசு நிலங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர்.